அம்மாவின் சிரத்தில் இருந்தது. ஆமா, என் சிரத்தில் எப்படி இருக்கின்றது? ஐயோ, அப்படியே பார்க்க முடியாது. தானவர் குலத்திற்கு ஒரு தனி பெரும் அப்படியே நின்று நிமிந்து பாத்திட்டு வச்சுக்க. அப்படியே வாழைப்பழத்துல பச்சை கோயில் மாமுனி செம்முனி மாதிரி இருக்கும். அப்படியா இருக்கும்? தானவர் குலத்திற்கு ஒரு தனி பெருமை. அம்மா, மகனே, தாயே, தங்களுடைய கழுத்தில் அணிந்து கொண்டிருக்கின்றே புஷ்பமாலை. அந்த புஷ்பமாலை அடியனுக்கு தர வேண்டாத அணிந்து அழகு பார்க்க வேண்டும் தாய். மகனே, இதை மட்டும் என்னால் தரவே முடியாது. ஏன் முடியாது? வருடாம் தோறும் என்னுடைய கிராம மக்கள் என்னை அழகு பார்க்க வேண்டும் என்று வருடாம் தோறும் கூழ்பானங்கள் வார்த்து என்னை அழகு பார்க்கக்கூடிய இந்த புஷ்பமாலை உன்னுடைய கழுத்தில் இருப்பதா? இருக்கவே கூடாது. அப்பேற்பட்ட மாலை தான் எனக்கு வர வேண்டும். ஏனென்றால் அம்மா இந்த பிள்ளைகள் கொடுத்தால் எவ்வளவு ஒரு அழகாக இருக்கும். நாங்கள் அறிந்து கொண்டோம். சரி, இவனும் என்னுடைய பாலகன் தானே. இவனுக்கு கொடுத்தால் என்ன தவறு இருக்கின்றது? எப்பொழுதே கொடுக்கின்றேனடா. பார்க்க நீ எங்க போய் சேருவீங்களோ ஒரு சந்தோஷம். எங்க போய் சேருவீங்க? உயர்ந்து பெருமையோடு அப்படி சொல்லு தாயே. பாருங்க தாயே, மகனே, அம்மாவை பாருங்க. அம்மா, உங்களுடைய இடுப்பில் அணிந்து கொண்டிருக்கின்றீர்களே இந்த வேம்பு ஆடை, இந்த வேம்பு ஆடையை எனக்கு தர வேண்டும். இப்பேற்பட்ட வேம்பு ஆடை, என்னுடைய உடலையே குளிர்விக்கக்கூடிய ஆடை உனக்கு வேண்டுமா? எனக்கு கொடுத்தா நான் அணிந்தால் அது எனக்கு எப்படி இருக்கும்? என்னுடைய மகன் தானே கற்கின்றான். சரி, இதையும் கொடுத்து விடலாம். அவங்க கட்டா பெருசாக்குது, அம்மாவுக்கு பெருசாக்குது, உங்களுக்கு சின்னதாகுது. பையா, அம்மா அம்மா மாவு கொழுக்கட்டு ஆடு கோழி பண்டி எல்லாம் தின்றான். ஏண்டா அதனால அம்மாவுக்கு சூத்தி அதனால எதுவுமே கிடையாதுங்க. கொஞ்சம் வருஷம் ஊத்திக்கிறேன். எஜமா வயிற்றுக்கு சோறு துண்டுறதே கிடையாது. அது எப்பவுமே கிடையாது. வேற என்ன துண்டாருங்க? பெருமையா சொல்லுவாங்க. சப்பாத்தி, இட்லி. உடனுக்குடன் எங்களுக்கு கோபம் வந்துவிடும். அந்த நேரத்தில் தங்களை ஏசிவிட்டாலும் பேசிவிட்டாலும் மகனே நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் என்று ஒரு சிறிய சத்தியத்தை கொடுத்தால் போதும். பொருட்களையும் இத்தனை ஆயுதங்களையும் என்னிடத்திலே விட்டுவிட்டாய். ஆனால் நீ கேட்டிருக்கக்கூடிய வர்ணம் இதுதானடா வஞ்சகம் நிறைந்த வர்ணம். இல்லையே தாயே, வஞ்சகம் என்பது என்னிடம் இருக்கவே கிடையாதா? கிடையாதா? அப்படி ஆனால் என்னுடைய மகன் எது பேசினாலும் சரி, பேசினாலும் சரி, என்னை அடித்தாலும் உதைத்தாலும் சரி, எனக்கு கோபம் என்பதே வராது. விடியடா சத்தியத்தை.
இனியாகிலும் நீ புத்தியாய் வாழிடடா. ஓடது போகட்டும் இனியாகிலும் நீ புத்தியாய் வாழ்ந்திடடா. போனது போகட்டும் இனியாகிலும் நீ புத்தியாய் வாழ்ந்திடடா. போனது போகட்டும் இனியாகிலும் நீ புத்தியாய் வாழ்ந்திடடா. அந்நிய மாதரை இடிக்க செய்யாதே. போனது போகட்டும் இனியாகிலும் நீ புத்தியாய் வாழ்ந்திடடா. மகனே, கிடையாது, கிடையாது, கிடையாது மகனே, என்னுடைய மகனை நான் கடிப்பேனா? கிடையாது, கிடையாது. கடிக்க மாட்டேன், ஒண்ணு செய்ய மாட்டேன். நீண்ட சக்தி உண்டு. மகனே, உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், இது சத்தியம். உன்னிடையே நாங்கள் வரம் பெற்றோம் தெரியுமா? அந்த ஒரு நாள் உன்னுடைய கரத்தில் இருந்ததே, இந்த தாய் கொடுத்த சக்தி வர வைத்துத்தானே உன்னுடைய இளைய பிள்ளை செல்ல பிள்ளை முருகன் இருக்கின்றானே அந்த ஆண்டிப்பை, என்னுடைய தாயாதி சூரபத்மன் தாரகாசுரன் பாலுகோபன் இப்பேற்பட்ட பொல்லாத அரக்கர் எல்லாம் போரில் இல்லாமல் கொன்று அந்த சக்தி. அதற்காகத்தான் உன்னிடம் நாங்கள் நயமாக வரத்தை பெற்றோம். எங்களை ஒன்றுமே செய்யக்கூடாது என்று சத்தியத்தை கேட்டோம், சத்தியத்தை பெற்றோம். என்னுடைய கரத்திலே ஆயுதங்கள் இல்லை, நான் நிராயுதபாணியாக நிற்கின்றேன் என்று மனத்திலே கர்வத்தை கொண்டு விட்டாயா? உன்னுடைய குடலை நாறு நாராக உருவிடுவேன். வாடா, நீ இறங்கி வாடா கீழே.
அவருடைய களத்தில் இருக்கக்கூடிய ஆயுதம் அத்தனையும் நான் பெற்றுக்கொண்டேன். மொத்தம் புடிங்க போச்சா ஓடி அங்கிருந்து மண்டிட்டு வாடின்னு சொன்னா இங்க வாட அவன் குடல் நான் பிடிக்கிறேன்னு சொல்றேன். நீ என்னதான் 10 முறை கொண்டு வர அவரால் இறங்கி வர முடியாதுமா. அவர் கால் கொஞ்சம் பெண்டு, அவரால் வர முடியாது. அது நீ திறத்துன்னு வச்சு அவரால் ஓடவும் முடியாது. இப்போ நீ அடிமையாட்ட, அவர் அடி தந்தாலும் நீ தான் வந்து அடி வாங்கிக்கணுமே தவிர உன்னை ஓடியாத அவரால் அடிக்க முடியாது. இவனால சொன்னதே தப்பாய் போச்சுடா. என்ன அடிச்சுக்கணும்டா. ஆடா கூடவே கொல்லும் விஷப்பாம்புகளே, ஏன் இப்படி செய்கின்றீர்கள்? ஏன் நீ வாய கொடுங்க மன்னித்து வாடி. ஏய் வாடியா. டேய் வர முடியாதுடா. வாடா நீ. அந்த ஆளால வர முடியாது, நீ வாடி. இறங்கி போது முடிவு பண்ணிட்டேன்னா போனா பாக்குறேன். ஆனா கனார்ல பட்டு நீ பாடு. பார்த்தல்ல? மாத்த என்ன பார்த்து சொல்லு. மாட்டிக்கிட்டு மூச்சே தானே. என்ன மாட்டிட்டு முடிச்ச? மன விடு. இந்த பக்கம் ஒரு சாமி, அந்த பக்கம் ஒரு சாமி வந்து என்ன சேர்த்து வா வா. மத்தியில் நானு உன்னை கொல்ல அந்த மாதிரிலாம் அவசரப்பட்டு இறங்கி போவாத. நாடகக்காரங்களும் கொஞ்சம் பார்த்து செய்வாங்க. உண்மையா எதனா சந்திர சாமி ஆயுத உன்னால ஓட முடியுமா? அது மாதிரி உண்மையான சாமி வந்தா என்ன போட்டாமி சொல்ல விடாது. ஆமா வஜரா. இப்போ நீ பசுமாடு மேய்ச்சா கூட அது கொஞ்சம் தூரம் ஓடும், பின்னாடி